வீட்டில் உள்ள எல்லா காரியங்களும் அவன் தானே பார்த்துட்டு இருக்கேன். இப்போ 15 வருஷமாட்டு அப்பா இடத்துலேருந்து அப்பா செய்ய எல்லா காரியங்களும் அவன் தான் செய்துட்டு இருக்கேன். அதனால தான் அப்பா சொத்தை பிரித்து எழுதும்போ நானும் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் இப்போ நீங்கள் தாரேன்னு சொல்லிட்டு இடத்துக்கு எங்கள் 2 பேருக்கும் திருப்தி இல்லை. எதங்களை நக்கா பிச்சை தந்து எங்களை ஒதுக்கி விடலானா பாக்குது, அது மட்டும் நடக்காது. நீ என்னத்த சொல்லியா உங்களுக்கு எதங்களை தந்து ஒதுக்கி விடலானா பாக்குனா? எப்படி பார்த்தாலும் அவனுக்கு உள்ளதோட கூடுதல் உங்களுக்கு தான் வருது. அவனுக்கு என்ன இந்த வீடு மட்டும் தானே எழுதி வச்சிருக்கு. ஆமா ஆமா, எங்களுக்கு கொஞ்சம் இடத்தையும் தந்துட்டு வீடு சுத்தி உள்ள இடத்தையும் அவனுக்கு கொடுக்க பாக்குதியா? அது ஒன்னும் நடக்காது. உள்ளதான் 4 ஆட்டு பங்கு வச்சானா. ஏன்னா மனசுலயும் அப்படிதான் இருக்கு. சரி நமக்கு 4 ஆட்டே பங்கு வைப்போம். அப்பா அப்படி எழுதி வச்சிருக்குன்னு அதே போல ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா இப்ப என்னட்ட என்ன செஞ்சாலும் அதே போல அண்ணன் வந்து செல்லணும். இல்லன்னா எங்களை தெரிய இல்ல. சொத்து பங்கு இப்ப நடக்காது, ஒன்னும் நடக்காது. நல்ல ஞாபகம் வச்சு விடுங்க. யாருக்கும் ஒன்னும் கிடைச்சாது பாத்துக்கிடுங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். நீ எடுத்த சாட்டி ஒன்னும் செய்யாத. சொத்தை 4 பங்கு வச்சு உங்களுக்கு வாங்கி தந்தா போறாதா? வாங்கி தந்தா உங்களுக்கு நல்லது. இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியாச்சு. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லி நமக்கு அந்த ரப்பர் வேலை 2வது உள்ளவளுக்கு, அடுத்தது உனக்கு, வீட்டுக்கு பின்னாடி உள்ள 20 சென்ட், அடுத்த அம்மைக்கு, உங்களுக்கு வீட்டுக்கு வலது பக்கம் கிடைக்க 10 சென்ட். சரியா? அடுத்து எனக்கு இந்த வீடோட சுற்றி உள்ள 10 சென்ட் இடமா, உனக்கு பங்கு பின்னாடி உள்ள 10 சென்ட் இடம். அது உங்க 2 பேருக்கு கல்யாணத்தோட வந்த கடத்தை தீக்க சுட்டி அப்பா தந்தது. அது ஒன்றும் நடக்காத மாதிரி அந்த சொத்துல பேச்சே விட்டுரு. ஏமா அப்படி சொல்லுது? எவ்வளவு கடன் இருந்து அது தீக்குது? அப்படி கடன் இருந்ததெல்லாம் சரிதான். நீதான் எல்லா கடமும் தீர்த்துட்ட. இல்ல இல்லாத கடத்துக்கு பேர்ல ஏன் சொத்தை மாத்தி வச்சனா? நீங்க ஆமா இப்ப இப்படி சொல்றது? நீங்க எல்லாம் முதல்ல சொன்னீங்க வட்டி நிறைய ஆயிட்டு அந்த கடத்தை எப்படி தீர்த்துட்டு அந்த சொத்தை உன பேர் எழுதி எடுத்தீங்கன்னு. நீங்க சென்னையில என்ன பண்ணி நகையில அட வச்சு அந்த கடத்தை தீர்த்தேன். இப்ப அந்த நகையோட மீள் நான் என்ன செய்யணும்? அதை விட நீங்களா சொல்லிடுங்க. அது ஒரு அண்ணன் நாட்டு உனக்கு கடமை. அது இதுல ஒன்றும் சேராது. உனக்கு கடனை நீ தான் பாத்துக்கிடணும். இல்லாம இந்த இடத்த வித்து கடத்தை தீக்கலான்னு மட்டும் நினைச்சிடாத. இருக்க இடத்த 4 பேரா பங்கு வச்சு எடுக்கணும். அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். நான் அதான் சொல்லிட்டீங்க, சொத்தை கரெக்டா 4 பங்கு வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு ஆள் கூடி போச்சு, ஒரு ஆள் குறைஞ்சு போச்சுன்னு பேச்சே வரக்கூடாது. அப்புறம் நீங்க என்ன சொல்ல வாரியா? ஒரு தடவை அளந்து பங்கு வச்சது திரும்ப அளந்து பங்கு வச்சோம்னா? ஆமா, அளக்கணும். அந்த இடத்து கூட இந்த இடமும் சேர்ந்து வருது இல்ல, அதுல எங்களுக்கு பங்கு வர இல்ல. அதனால மொத்த இடமும் திரும்ப அளந்து ஒரே போல பங்கு வச்சோம். அதுதான் சரி. அன்னைக்கு அப்பா பங்கு வச்சும் போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லார்ட்டையும் கேட்டு எல்லாரும் ஓகே சொன்ன பங்கு வச்சு தந்தது. நீங்க அதை திரும்ப பங்கு வச்சு நிக்குதியா? நீ என்ன சொல்லி அப்பா அப்படி சொல்லிச்சுன்னு சாட்சி ஏதாவது உண்டா? இல்ல இல்ல புற சொத்த பேர்ல எழுதி வச்சிருக்கா? இல்ல இல்ல. முதல்ல உயிரோட இருக்க ஆளுக வாக்குக்கே மரியாதை இல்ல. பின்னாங்க செத்து மண்ணுக்குள்ள போன ஆளுக வாக்கையும் தூக்கி நடக்கியது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நம்ம தேவைக்கு கணக்கு பண்ணி சொத்தை அளந்து பங்கு வச்சோம். இது இப்ப ஒரு மரமா இருந்தாலும் அதை வித்து அதுல வர பணத்தை 4 பங்கு வச்சு எடுக்கணும். அவ்வளவுதான். அது நல்லா இருக்கு பாத்தீங்க. இங்கோட காரியத்தை எல்லாம் என்ன செய்ய வச்சுட்டு இப்ப புதுசா ஒரு ஐடியா கொண்டு வந்துருக்குது. இல்ல உங்களுக்கு எல்லாரும் இதே ஒரு ஐடியா முதல்ல ஒண்ணு சொல்லிதான் இல்ல. இன்னைக்கு நான் என் நகையை வித்து இப்படி கடத்தோட தீர்க்கு போயிட மாட்டேன். இல்ல நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டியா? என்ன பணம் மரத்துல காய்ச்சதுன்னா நான் இப்ப அந்த கடத்தை எப்படி தீர்ப்பாங்க? மோனி நீ அப்படி ஒன்னும் சொல்லண்டா. இப்ப நம்ம எப்படி முடிவு பண்ணிருக்கோமோ அதே போல பங்கு வச்சா போதும். அது நீங்க சொல்ல வேண்டியதாம்மா. இவ்வளவு 2 பேரும் கல்யாணத்தோட கடாவுல வரும்போது அப்பா என்ன சொன்னாரு? அந்த சொத்தை வித்தார கடத்தை சொன்னாரு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மோனே இடத்தை விற்காத, இடம் கைவிட்டு போச்சுன்னா வாங்க முடியாது. அதனால நீ எப்படியாவது அந்த கடத்தை தீர்த்துட்டு அந்த சொத்தை வந்து நீ ஒரே மாதிரி எழுதி எடுத்துறியான்னு. சரி நீ அதை படி இனி இதை பற்றி ஒரு பேச்சு எடுக்கக்கூடாது. ஆமா நான் தெரியாம தான் கேட்க. நீ என்ன இவ்வளவு வெப்புறாளபடிய? என்ன இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே வீடு தரதானே செய்யும். என்னத்த வீட நீங்க என்ன தாரீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேட்க. இந்த வீடு யாரு கட்டினது? உங்க யாருக்குன்னு 1 ரூபா வாங்காம நான் கஷ்டப்பட்டு கட்டினது. அந்த டைம்ல நான் எழுதி வாங்காதனால நீங்க இப்ப எல்லாரும் மாட்டு அதுல சும்மா தாரீங்க. என்ன நல்லா இருக்கு பாத்துருங்க. நீ எந்த கணக்குல அப்படி சொல்லிய? சொத்து பங்கு வச்ச முன்னாடி கொண்டு அதுல ஒரு வீடு வச்ச சொன்னது யாரு? அப்பாய சொத்துல எல்லாருக்கும் சரி பங்கு உண்டு. அதனால கரெக்டா பங்கு வச்சாங்க. எங்களுக்கு கிடைச்சதோ வர மண்ணு மட்டும்தான். எப்படி பார்த்தாலும் இந்த வீடு ஒரு 20-25 லட்சம் விற்க. அதை நீ தனியா தின்னாண்ட கூட நீ என்ன செய்யலன்னு தெரிஞ்சால சொல்லிய. இந்த வீடு மண்ணு கொடுத்து இல்ல பாத்தியா? நான் பல வருஷம் வெளிநாட்டு கஷ்டப்பட்டு வச்சதாங்க. இந்த வீடு வச்ச நேரத்துல ஒரு கல் எடுத்து மாத்தி போடுக்காது. நீங்க யாராவது வர்றது உண்டா? அடுத்தது அம்மா இங்க வேலை நடந்த நேரத்துல வேலைக்காரல ஒரு கப் டீயாவது போட்டு கொடுத்துட்டு கேட்ட வேற நீ. இது இப்ப எல்லா காரியமும் முடிஞ்சு. அதனால எல்லாத்துலயும் பங்கேற்று வந்துருக்கு. இல்ல நீதான் வீடு கட்டின, அதெல்லாம் சரிதான். ஆனா நீ வீடு கட்டின இடம் அப்பாய பேர்ல உள்ளதாக்கும். அப்படி பார்க்காம வீடு இருக்க இடமா எங்களுக்கு உரிமை உள்ளதாக்கும். ஹலோ, ஆமா ஆமா வீட்டு காரியத்தை தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அதான் சென்னை இதுக்கேதான் 4 பங்கு சொன்னோன்னு. சரி சரி நான் இங்க பேசிட்டு வேணா கூப்பிட்டு சொல்லி. அவன் என்ன தெரியுமா சொல்லியா? வீடையும் சொத்தோலையும் ஒரே போல பங்கு வச்சோன்னு. சொத்து பங்கு வச்சோம் போல அதுல வீடுண்டா காடுண்டான்னு யாரும் அறிய வேண்டிய ஒரு காரியம் இல்ல. புரிஞ்சது இல்ல?
அதனால இதுக்கே சொத்தோட 4 பங்கச்சி எடுக்கணும்னு தான் அவளும் சொல்லிட்டு இருக்கியா. அவ சொல்லிய சரிதான், இனி சொத்தோட வருமானத்தை நீ மட்டும் எடுக்கலன்னு நினைச்சா நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வேணும். ஏன்னா இது எல்லாருக்கும் உரிமை உள்ளதாக, உனக்கு ஒரு பெண்டாட்டிக்கு மட்டும் உரிமை உள்ளது இல்ல. அதுக்கு யாரம்மா இதெல்லாம் அடிக்கிறது? இங்க தேங்காய் வெட்டினாலோ புளி பறிச்சாலோ நீங்க யாரு எல்லாம் கொண்டு கொடுக்குதுன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு தடவை தேங்காய் வெட்டும் போது தேங்காய் எல்லாம் எங்க போகுதுன்னு இதுவரை ஒரு வாரத்தை நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். சொந்தமா தேங்காய் இருந்துட்டு இதுவரை நான் எல்லா கடை வாங்கிட்டு இருக்கேன். அதனால நீங்க அந்த கணக்கோல எல்லாம் நீங்களே பத்திரமா வச்சிருந்தா போதும். நீ பழைய கணக்கோல ஒன்றும் செல்லாத, இதுதான் இங்க உள்ள நாட்டு நடப்பு. நீங்க என்ன தம்மா சொல்லுது? இவ்வளவு கல்யாண நேரத்துல எத்தனை போது நகை கொடுக்கணும் சொல்லிட்டு சொன்னியா? கேட்டது நீங்க என்ன சொன்னியா? இதான் நாட்டு நடப்பு, இதே போல நம்மளும் செய்யணும். அடுத்து இவ்வளவு பிரசவ நேரத்துல முதல் பிரசவத்தை நம்ம பார்க்கணும், அது சரிதான். அடுத்து அவளுக்கு 16, 28, 41 எல்லா செலவு என்ன தெரியல கட்டினியா? கேட்டது என்ன சொன்னியா? இதான் எங்களோட நாட்டு நடப்புன்னு. நாம தான் இதுக்குள்ள செலவெல்லாம் கேட்டுறோம்னா அவங்கள வச்சு இதெல்லாம் ஒன்னும் செலவையே வச்சக்கூடாதுன்னு. அப்ப நான் தெரியாம தான் கேட்கியாமா, இதுக்கு எல்லாம் ஒரு கணக்கு இல்லையா? இதெல்லாம் செய்ய விட்டேன் என்ன 10 போட்டியா? அந்த கதையை விட நீ எங்களுக்கு என்ன செய்தந்தேன்னு சொல்லிய? எங்களுக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்து தந்தது அப்பா யாக்க, நீ இல்ல. எனக்கு பிள்ளைகளுக்கு இதுவரை நீ ஒன்னும் செய்து தந்துட்டு இல்ல. நீ இதுவரை எனக்கு பிள்ளைகளுக்கு ஒரு முளை துணியோ ஒரு முட்டாயோ வாங்கி தந்துட்டு இல்ல. பாத்துக்க, எனக்கு இதுவரை எல்லாம் செய்து தந்தது அப்பா யாக்க. அந்த நன்றி எனக்கு எப்பவுமே அப்பா கிட்ட உண்டு. இல்லம்மா, நான் இதுவரை இவ்வளவு ஒன்னும் செய்து கொடுக்க இல்லையா? எல்லாம் அப்பா செய்து கொடுத்தாரு. இப்ப நீ போன் பண்ணது நல்லதா போச்சு பாத்துக்க. இப்ப நான் உனக்கு போன் பண்ணணும்னு தான் இருந்தேன். இங்க என்ன இவன் சொல்லிட்டு இருக்கேன், நமக்குள்ள எல்லா காரியத்தையும் செய்து தந்தது அவன் ஆக்கணும். எனக்கும் ஒன்னும் செய்து தரையில, உனக்கும் ஒன்னும் செய்து தரையில இல்ல. சரி, நான் போன வச்சேன்னா நான் அவளும் கேட்க அவளுக்கு காரியத்தை என்னதாக இவன் செய்து கொடுத்தாயன்னு. இது இப்ப அதை செய்து தந்த இதை செய்து தந்த எங்களுக்கு கிடைச்ச வேண்டிய சொத்தோல இவனுக்கு இப்ப எங்களை ஏமாத்தி எழுதி வாங்க என்ன தேவை இருக்குது? சரி நிறுத்துங்க, உங்க 2 பேரும் இதை பற்றி பேச கேவலமா இல்லையா? இங்க எல்லாம் கூட பிறப்பு தானே. இதை யாருங்கன்னு கேட்டா என்ன நினைப்புன? அவதான் செல்லியில நீ ஒன்னும் கொடுக்க. சரி, நீ அதை விட்டு. இப்ப நீ அதை விட்டு நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். இடத்துக்கு காரியம் முடிஞ்சு நீ அதை 4 ஆட்டாளந்து பங்கு வைப்போம். சரி, இந்த வீட்டு காரியத்தை என்ன முடிவு அதை சொல்லுங்க. வீட்டு காரியத்தை என்ன முடிவு? வீடை வேணுமே அவன் எடுக்கட்டு. நாங்க வீடை எடுத்துட்டு அவனுங்க பெண்டாட்டிக்கு சாமத்தை மொத்தம் நாங்க வாங்கவா? அடுத்தது ஒரு காரியம், இந்த வீடு விற்கப்ப எவ்வளவு கிடைச்சுமோ அதுல பாதி எங்க 2 பேருக்கும் வேணாம். புரிஞ்சு நீ என்ன சொல்ல வர? நீ இந்த பெர்சன்டேஜ் கணக்கு ஒண்ணு சொல்லி கஷ்டப்படாண்டா. நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த வீடை நீங்க விற்கவோ இல்ல நீங்க யாராவது எடுக்கவோ என்ன வேணாலும் செய்துருங்க. எனக்கு உழைப்பு தானே, சரி, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. எப்படியும் குடும்பத்தை வேண்டி என்ன இல்லாம செய்தாச்சு, சரி, அதுல இதுவும் ஒண்ணு இல்ல. நீ ஒரு தலையும் பாடம் இல்லாம சொல்லிட்டு போன, இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமா? இங்க உள்ள ஆளோட எல்லாம் உனக்கு தானே தெரியும். அவையில பார்த்து என்ன அளந்து எழுதி தருவேன்னு சொல்லிட்டு போ. எனக்கு இதுக்கு அப்புறமா நடக்கணும் நேரம் இல்லை. நீங்க தானே சொன்னீங்க திரும்ப அது அளக்கணும் பங்கு வச்சிடறான்னு. அப்படின்னா இது முதல்ல தொடங்கணும். எனக்கு வேலையை விட்டு இதுக்கு அப்புறமா நடக்க முடியாது. நீங்களே ஒரு ஆளை பார்த்து அளந்து பங்கு வச்சு என்ன செய்யணுமோ செய்திடுங்க. இனி இதுக்கு பின்னாடி நான் போவேன்னு கனவுல நினைச்சிடாங்க 2 பேரும். நீ அப்படி சொன்ன எப்படி? நீ இல்ல அவையில அளந்து பங்கு வச்சு எழுதி கொடுக்கணும். எழுதிய நேரம் அவிய வந்து கையெழுத்து மட்டும் தான் போடணும். அதுதான் இங்க உள்ள நாட்டு நடப்பு. நீ அவியலை வச்சு எல்லாம் செய்ய வச்சலான்னு மட்டும் நினைச்சாத. எல்லா காரியத்தை நீங்க தானே முடிவு பண்ணியா? அதே போல நீங்களே பார்த்து எல்லாம் செய்தா போதும். எல்லாம் முடிஞ்சவரை கையெழுத்து மட்டும் எங்க போட்டதுன்னு சொல்லுங்க, வந்து கையெழுத்து போட்டதில்ல. அவனுங்க தலைக்கணத்தை பார்த்தீங்களா? நீங்க பயப்படாதுங்க. எனக்கு வீட்டுக்காரல தெரிஞ்ச ஒரு அளவுக்காரன் உண்டு, அவங்கள்ட்ட சின்ன மட்டும் போதும். இன்னைக்கே அளந்து பங்கு வச்சு எல்லாம் முடிச்சு தந்துருவோம். நம்மள்கிட்ட அவனுங்க துள்ளல்